ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம அவெஞ்சர் எண்ட் கேமில் அந்த எல்லோரும் உலகம் அழியிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். அது வந்து இமேஜில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இது உங்கள் ரெடி டு டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜில் ஃபஸ்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிடலாம். அந்த ஆப்ஜெக்டை டக்குன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செலக்டில் போய்க்கோங்க. போயிட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ட்ராக் பண்ணி அதுவே செலக்ட் பண்ணி கொடுத்துரும். இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடம்லாம் எனக்கு வேணும், அதனால் அதை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது அப்படியே Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ லேயரில் நம்ம க்ராப் பண்ண, அதாவது செலக்ட் பண்ண சப்ஜெக்ட் மட்டும் தனி லேயராக வந்து விழுந்துரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இமேஜில் போய்க்கோங்க. போயிட்டு கேன்வாஸ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா நம்மளுக்கு வித்து ஹைட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதில் வித்து வந்து நான் ஒரு 5000 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வச்சாச்சு. இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிடலாம். பேக்ரவுண்டில் வந்து கிரேடியன்ட் கலர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து இமேஜை பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு இந்த இமேஜை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ வந்து நம்மளுக்கு 2 லேயர் இருக்குது. நம்ம பின்னாடி இருக்க லேயரை இப்போ நம்ம வந்து ஸ்மெச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்மெச் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வந்து டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் நிறையா கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டர் போய்க்கோங்க. ஃபில்டர் போயிட்டு அதில் லிக்விஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஏரியா வேணுமோ அதை அப்படியே நேராக இழுத்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி எந்தெந்த பிளேஸ்லாம் நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாத்தையும் அப்படியே இந்த மாதிரி இழுத்து விட்ருங்க. ஓகே, இது வரைக்கும் போதும். நம்மளுக்கு இழுத்து விட்டாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து இந்த லேயர் இருக்கும். கீழே வந்து நம்ம லிக்விஃபை பண்ணியிருக்கோம். கீழே இந்த லிக்விஃபை பண்ண லேயரை ஒரு மாஸ்க் கொடுத்துக்கலாம். இன்வெர்ட் மாஸ்க் கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாஸ்க் கொடுங்க. அந்த இமேஜ் உங்களுக்கு மாஸ்க் ஆயிரும். இப்போ வந்து மேலே இருக்க இந்த லேயருக்கு வந்து ஒரு நார்மல் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அந்த பார்ட்டிகல்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக மாஸ்கிங்கில் நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ரஷ்ஷில் இந்த ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ் ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஆப்போசிட் சைடில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி இருக்க அந்த ஏரியாஸில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் அப்படியே விழுந்துடும். ஸோ வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்க ஏரியாஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது ரொட்டேட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம. ஓகே, இது ஓகே, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு.
பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்ட்டிகல்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு ஓகே நம்மளுக்கு. தென் கீழே அந்த லிக்விஃபை பண்ண லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. தென் வந்து ப்ரஷ் அதே ப்ரஷ் தான், அதோட ஆங்கிளை மட்டும் அப்படியே ஆப்போசிட் சைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி தான் ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்தா மட்டும் போதும். உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொடுக்குறீங்க, ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ப்ரஷ் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ வந்து இனிமேல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெச் பண்ண ஆப்ஷன் அப்படியே காமிக்கும். ஸோ வந்து அது பண்ணாமல் வேறு ப்ரஷ் எதாவது எடுத்துக்குவோம். குட்டி குட்டியாக இந்த இருக்குது, இது ஓகே. இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் எங்கேயா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ரஷ் ஆப்ஷன் மாற்றிட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பார்ட்டிகல் எஃபெக்ட்ஸ் ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. மேலே உங்களுக்கு வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அப்படியே இந்த லேயர் வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணி மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆயிரும். பண்ணதுக்கப்புறம் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ் ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன். கீப் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.